கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய வசனத்தின் சத்தியங்களை எந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் என்றால், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டபோது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். அதை தொடர்ந்து நம்ம வாசிப்போம். இப்பொழுதைக்கு இந்த 2 வசனத்தை பற்றி நம்ம பார்ப்போம். கடந்த சத்தியத்தில் என்ன பார்த்தோம்னா, ஏரோது எப்படி இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டான் அப்படிங்கிறத பார்த்தோம். சரியான விதத்தில் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய அதாவது சித்தம் இப்படி இருக்குமோ, அதாவது யோவான் ஸ்நானன் தான் திரும்ப வந்திருப்பாரோ இயேசு மாதிரி அப்படிங்கிற அளவுக்கு அவன் சிந்திக்கிறதுக்கு ஒரு திறன் அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் அதை அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணலை, சரியான விதத்தில் அவன் பயன்படுத்தலை. யோவான் ஸ்நானனை இயேசுவை யாரும் என்ன பண்ண முடியாது, குழப்பிக்கக்கூடாது. யோவான் ஸ்நானன் அவருடைய வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறார். உண்மையிலே மெசியா யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனாலும் பரிசேயர் சதுசேயர்களால கூட அப்படிப்பட்ட யோசனை அவர்களால் யோசிக்க முடியலை. ஆனால் அரசியல்வாதியாக இருக்கிற ஏரோதுனால கூட சின்ன சலனத்தோடு அவன் யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து தான் ஏன் எப்படி யோவான் ஸ்நானனை சிரச்சேதம் பண்ணா அப்படிங்கிறது தான் அடுத்த இது சம்பவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தா, ஏரோது தன்னுடைய சகோதரனாகிய பிலிப்புவோடைய மனைவியை மனைவியாக்கி கொண்டான். சகோதரனுடைய மனைவியை தன் மனைவியாக்கி கொள்வது நியாயப்பிரமாணத்தின்படி அது தவறு. நியாயப்பிரமாணத்தின்படி மட்டும் கிடையாது, என்றைக்குமே அது தவறு தான். அப்படிப்பட்டதை யோவான் ஸ்நானன் என்ன பண்ணியிருக்கான், ஏரோதை கண்டித்து அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி சொன்னதின் நிமித்தம் ஏரோது யோவானை பிடித்து கட்டி காவலில் வைக்கிறான். அவனுக்கு ஏன் அவ்வளோ கோவம் அப்படின்னா, தன்னையே யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, ஆனால் யோவான் அதையும் கேள்வி கேட்டு தட்டி கேட்டிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ராஜாவாகவே இருந்தால் கூட தவறு செய்யும் பட்சத்தில் தட்டி கேட்டிருக்காரு, சொல்லியிருக்காரு, எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி நம்ம பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருப்போம். யார் என்ன பாவம் செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்து சொல்கிறதுக்கு நம்ம ரொம்ப தயங்குவோம். ஆனால் சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் சொல்லி தான் ஆகணும். நம்ம பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, அது சொன்னது நிமித்தம் அவருக்கு பாடு வருது. இப்போ இவன் சொன்னோன்னு அதை கேட்பானா அப்படின்னா கேட்க மாட்டான் தான். ஆனால் அவருடைய தரப்புலேருந்து அவர் சொல்லிட்டார். இப்போ அடுத்து பாருங்கள், தொடர்ந்து வாசிப்போம். ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தால் ஆகிலும் அவனால் கூடாமற் போயிற்று. பாருங்களேன், ஒரு விபச்சாரமோ வேசித்தனமோ ஒரு இருக்குது அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின்படி உள்ள தவறாக இருந்தாலும் சரி, மனதின் பிரமாணத்தின்படியே இது என்னது, நம்ம மனசாட்சிப்படியே இது யாருக்குனாலும் இது தவறும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு தவறு, ஒரு பாவம் எப்படி அடுத்தடுத்ததை பிறப்பிக்குது அப்படின்னா, யார் சொன்னாங்களோ அவங்க சொல்ல கேட்கணும்னு அவங்களுக்கு தோணலை, அவங்கள கொலை செய்யணும்னு தான் தோணுது. பாருங்கள், விபச்சாரம் அடுத்தது என்ன பாவத்தை உண்டாக்குது, கொலைங்கிற பாவத்தை உருவாக்குது. ஆனால் என்ன பண்ண முடியலை, கூடாமற் போயிற்று. அதேனென்றால் ஏன் நடக்கலை அப்படின்னா, யோவானை காவலில் வச்சது ஏரோது. ஆனால் யோவானுடைய சொற்படி அவன் அப்பப்போ என்ன பண்ணிட்டு இருந்தான், ஆலோசனைப்படி கேட்டுட்டு தான் இருந்தான். எப்படி கேட்டான் அப்படின்னா, யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து, பாருங்களேன், ஒரு ராஜா ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்கிறவன் என்ன பண்ண முடியுது, யோவான் ஸ்நானன் உண்மையிலேயே பரிசுத்தம் உள்ளவர்னு ஏற்றுக்கொள்ள முடியுது. ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவனுக்கு பயந்து அவனை பாதுகாக்கிறானா. காவலில் வச்சுருந்தோம் என்ன பண்ணுறான், பாதுகாக்கிறான். யாரும் அவரை
எதுவும் பண்ணிடக்கூடாது, கொலை செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அவனை யோவான் ஸ்நானனை வச்சு இவன் என்ன பண்ணிடுறான், நிறையா விஷயங்களை ஆதாயமாக செஞ்சு இவனுக்கு நல்லது நடந்துட்டுருக்கு. அதனால யோவான் ஸ்நானனை அவன் எதுவுமே யாருமே பண்ண விடாமல் பாதுகாக்கிறான். அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டுன்னு வந்தான். எல்லா சொல்லையும் கேட்டவன் மனைவியா, அதாவது தன் சகோதரனுடைய மனைவியை வைத்து கொள்வதையும் அப்படி வைக்காமல் இருப்பதையும் அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவன் எல்லாவற்றையும் கேட்டவன் அதை மட்டும் கேட்காம விட்டதுனால என்ன ஆகுது, அந்த யோவான் ஸ்நானனே சாகிற அளவுக்கு நிலைமை ஏற்படுது. அதையும் கேட்டிருந்தானா என்ன ஆயிருக்கும், அன்னைக்கு அந்த ஏரோதியாலோட பொண்ணு என்ன இருக்க மாட்டா, டான்ஸ் ஆடி இருக்க மாட்டா. அப்படியே ஆடி இருந்தாலும் இவ இப்படி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக உடனே என் ராஜ்யத்தில் பாதியானால் நான் தருவேன் அப்படின்னு அவன் சொல்ல மாட்டான். பாருங்களே, அதுதான் நம்மளுடைய ஒரு பலவீனம். நம்மக்கிட்டையும் எங்கேயாவது ஒரு பலவீனம் இருந்துச்சுன்னா அந்த பலவீனம் யாரையாவது என்ன பண்ணிடுது, சாகடிக்குது. அதுக்கப்புறம் நம்மையிலையும் அது சாகடிக்க தான் செய்யும். ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை உருவாக்கி என்ன பண்ணுது, சாகடிக்குது. தொடர்ந்து வாசிப்போம். பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி சமயம் வாய்த்தது பாருங்க. சமயம் வாய்த்ததுன்னா இது தேவன சமயத்தை கொடுக்குறாரு இல்லை, பிசாசும் சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே, ஜென்ம நாள்னா பிறந்த நாளில் தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேய நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணினான். எப்படி பண்ணுறான், விருந்து பண்ணுறான். ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோட கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியாகினாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் நீர் இப்பொழுதே ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்தி இருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தபடி அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிரச்சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்தில் கொண்டு அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தாள். அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். பாருங்க, என்ன மாதிரி நடந்திருக்கு பாருங்களேன். யோவான் ஸ்நானன் சத்தியமுள்ளவர், அதாவது இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுக்க வந்தவர். அவருடைய மரணம் எப்படி நடந்திருக்குன்னா, ஒரு தவறை தட்டி கேட்டப்ப அவரை காவலில் வைத்து அதனால் ஒருத்திக்கு பகை உண்டாகி என்ன பண்ணுறா, அவனை கொலை செய்யணும் அப்படிங்கிற திட்டம் தீட்டுறா. சமயம் வாய்க்குது. தன்னுடைய பொண்ணை என்ன பண்ணுறா, நடனமாட வைக்கிறான். நடனமாட வச்சு அதில் மயங்கி என்ன பண்ணுறான் அவன், ஏரோது என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொல்கிறான். ஒரு அரசன் தன்னுடைய வாயிலிருந்து வரும் சொற்களை அவன் ரொம்ப யோசித்து தான் பேசணும். இன்று நம்மையும் தேவன் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்காருன்னா, நாமும் ஒரு சொல்லை வெளியிலே சொல்வதற்கு முன்னால் நம்ம யோசித்து பார்த்து தான் பேசணும். ஏன்னா நம்ம பேசுகிறது யாரை வேணாலும் காயப்படுத்துகிற மட்டும் இல்லை, கொலை கூட செய்ய வைக்கும். அதுதான் இங்கே பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஏரோது தன்னுடைய சொல்லின் நிமித்தம் என்ன ஆயிடுச்சு, யோவான் ஸ்நானனையை கொலை செய்கிற அளவுக்கு இங்கே நடந்துருச்சு. அவன் உலக பிரகாரமான ஒரு நடனத்துக்கு மயங்கினதுனால தன்னுடைய வாயிலிருந்து வரும் சொற்களை அவன் கவனிக்காமல் இஷ்டத்துக்கு அவன் பேசிட்டான். இன்றைக்கி நம்மவும் அப்படி தான் இருக்கோம். பல நேரங்களில் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை நம்ம ஒரு மூலையில் வச்சுட்டு உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்முடைய வார்த்தைகள் எப்படி வெளியில் வருதுன்னே கவனிக்கிறதில்ல. அதை இஷ்டத்துக்கு நம்ம பேசுகிறதுனால
பல பேர் காயப்படுறது மட்டும் இல்லை, பல பேருடைய வாழ்வுக்கு அழிவாகவும் அது இருந்துருது. அதை நமக்கே தெரியாமல் நடந்துருது. அதையும் நம்ம யோசிக்கணும். இந்த பொண்ணை பாருங்க, உடனே போய் தன்னுடைய அம்மாட்ட கேட்குறான். அம்மா இப்படி கேட்குறான். அந்த பொண்ணு எத்தனை வயசு எதுவுமே நமக்கு தெரியாது. எத்தனை வயதாக இருந்தாலும் கட்டாயம் 12 வயதுக்கு மேலே தான் இருந்திருக்கணும். 12 வயதுக்கு மேலே இருந்தால் அதை கேட்கணுமா கேட்கக்கூடாதான்னு கூட அந்த பொண்ணுக்கு தெரியலை. அது அவளுடைய தவறு. அடுத்தது பாருங்க, சமயத்தை வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஏரோதியால் என்ன பண்ணிட்டான், யோவான்சனுடைய தலையை கேட்டு யோவான்சனுடைய கதையை முடிக்கணும்னு நினைக்கிறான். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி எப்படியாவது யோவான்சன் சத்து போகணும் அப்படின்ட்டு தேவன் ஒன்றும் உருவாக்கலை. அது மனிதர்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு பிசாசும் சேர்ந்து அந்த சூழ்நிலையை உருவாக்கி இந்த மாதிரி நடந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மிடத்தில் பல நேரங்களில் பல பலவீனங்கள் இருக்கும். அந்த பலவீனங்களுக்கு ஏற்றவாறு தக்கவாறு சூழ்நிலைகள் அமையும். அதில் நம்ம என்ன ஆயிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. விழுந்துட்டோன்னா திரும்பி எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் திரும்பி எந்திரிக்கிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல வாய்ப்புகள் கட்டாயம் கொடுப்பார். அப்போயாவது நம்ம என்ன பண்ணிடணும், எந்திரிச்சிடணும். இப்போ ஏரோதுக்கு முதல்ல வாய்ப்பு இருந்துச்சு. காவலில் வைத்தப்பவே அவனுக்கு தெரியுது யோவான் ஸ்நானன் பரிசுத்தமுள்ளவர் அப்படின்னு தெரியுது. அப்படி பரிசுத்தமுள்ளவர்னு தெரிஞ்சும் கூட அவனால் அந்த ஏரோதியால் விட முடியலை. அந்த ஏரோதியால்னாலேயே இப்போ என்ன ஆயிடுச்சு, யோவான் ஸ்நானனுடைய தலை வெட்டப்பட்டுச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஏரோதுக்கு பயம் வருது. திரும்ப மீண்டும் இயேசு தான் யோவான் ஸ்நானனாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வருது. அப்போ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ஏதோ ஒரு சலனம் அங்கே இருக்குது. அதை அப்பயாவது நம்ம மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா தப்பித்து கொள்ள முடியும். நம் வாழ்க்கையிலும் இப்படித்தான். பல நேரங்களில் சூழ்நிலைகள் நமக்கு ஏற்றவாறு, எப்படின்னா நம் பலவீனங்களுக்கு ஏற்றவாறு அமையும். ஆனால் நம்ம வஞ்சிக்கப்படாமல் என்ன பண்ணணும், தேவனுடைய சத்தியத்தின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அவருடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் தேடினால் நம்ம இந்த சூழ்நிலைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், தப்பித்து கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். இப்போ எந்த விதமான சூழ்ச்சிக்கும் வஞ்சகத்திற்கும் நம்ம ஆளாக நம்ம என்ன பண்ணலாம், தப்பித்து கொள்ள தேவன் நமக்கு வழி செய்வார். அடுத்த சத்தியத்தில் நம்ம இன்னொரு சத்தியத்தை பார்ப்போம்.